தீவிரவாதிங்க எப்போ வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். சின்னதாக யாருக்கா சந்தேகப்பட்டால் கூட ஷூட் பண்ணி நம்மளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாமே பயங்கரமான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை மோப்ப நாய் வச்சு செக் பண்ணுவாங்க, பாம்ப் ஸ்குவாட் மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்க. மிலிட்ரி பாதுகாப்போட தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே பாகிஸ்தான் வேற இருக்கா, அதனால துப்பாக்கி கைமா நம்மளை வரவேற்கிறாங்க. நாம போகிறோம், ஆனால் திரும்பி வருவோமான்னு நமக்கே தெரியாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னா சாப்பாடு வகை வகையாக உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்க்கு நான் போனதே இல்லை. அம்புட்டும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அப்படி எங்கே தாண்டா போகிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2014 அமர்நாத் பயணத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் எமலோகத்தையே காட்டுறேன். இந்த மான்சூன் சீசனை செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் 30 பேர் சேர்ந்து மகாராஷ்டிரா கேங் ட்ரிப் போயிருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பிரம்மகிரி, ஹரியர் ஃபோர்ட், ஹரிச்சந்திரகட் அப்படிங்கிற 3 இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு சேஃபாக திரும்பி வந்தாச்சு நண்பர்களே. அடுத்து எப்போ நீங்கள் மகாராஷ்டிரா போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வர்ற ஆகஸ்ட் 15 கேங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். பாம்பு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில். சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரமா பறக்க போறோம் காடு மலையை நோக்கி. செம்ம வைப்பு, நல்லா ஜாலி கரெக்ட், சூப்பர் கிளைமேட், வேற லெவல், ஆசம். ஸோ அந்த டேட்ல உங்களில் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மான்சூன் மகாராஷ்டிராவை செம்மையா என்ஜாய் பண்ணலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமா? உங்கள் குழந்தை குட்டிகள் எல்லாம் நலமா? ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும் இந்த சீரியஸ். மொத்தம் 6 வீடியோஸ் வரப்போகுது இந்த சீரியஸ்ல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 1. 2024 அமர்நாத் பயணத்துக்கான அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி ரீச் ஆனோம், எப்படியெல்லாம் டிக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் வந்து தெளிவாக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் ட்ரை பண்ண முடியாது, அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் போன ட்ரெக்கிங் வீடியோவை தான் அட்வென்ச்சராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொன்று நண்பர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பயணம் தொடங்கின இடம் கோயம்புத்தூர். ஜூலை 6ஆம் தேதி காலையில் 1:10 கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஜம்மு போறோம். எப்படி இருக்கு? நான் ரொம்ப ஜாலியா கிளம்பிட்டு இருக்கேனே. ஆர்வமா இருக்கா? இங்க தமிழ்நாட்டு விட்டு போறது கொஞ்சம் சோகமாவும் இருக்குல்ல ஒரு பக்கம். அப்படிலாம் இல்ல. தெரியுதுண்ணா, அமர்நாத் யாத்திரை இப்போல இருந்து தொடங்குது. நம்ம ட்ரெயின் 2 நாள் இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏறி இருக்கிற ட்ரெயின் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரெயினில் 3வது இடத்த பிடிச்சது. அதாவது இந்தியாவில் ரொம்ப தூரம் ஓடக்கூடிய ட்ரெயின்களில் 3வது இடத்த பிடிச்ச ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போகிறோம். மொத்தம் 3788 கிலோமீட்டர்ஸ் போகுது. 68 மணி நேரம் பயணம். கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜம்மு டவிங்கிற ஒரு ஸ்டாப்ல இருந்து கட்ரா வரைக்கும் போகுது. இந்த கட்ரா எங்கே தெரியுமா இருக்கு? இந்தியாவுடைய தலையில் கிரீடம் மாதிரி அமைஞ்சிருக்கிற ஜம்முவில் இருக்கு. இந்த கட்ரா ஸ்டேஷனுக்கும் நம்ம போவோம். திரும்பி வர்றது நம்ம அங்கிருந்து தான் வரப்போகிறோம். இந்த கட்ரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீருக்கு ட்ரெயின் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தண்டவாளம்லாம் போட்டிருக்காங்க. சும்மா லோக்கல் ட்ரெயின் மட்டும் போகுதான், லாங் ட்ரெயின் எதுவும் போலையா. கூடிய சீக்கிரம் அதுவுமே ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரயில் போய் லாஸ்டா முடிகிற இடத்துல தான் நம்ம இறங்குறோம். ஒரு நீண்ட தூர பயணம். 10 நிமிஷத்தில் நம்ம தமிழ்நாட்டை தாண்டிடுவோம். இப்போ காட்பாடி ட்ரெயின் வந்து இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு 15 நாள் கழிச்சு தான் வந்து அடுத்த தமிழ்நாடு. அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம கிட்டத்தட்ட 3 நாள் ட்ராவல் பண்ணோம் இந்த ட்ரெயினில். முக்கால்வாசி பேர் அமர்நாத் யாத்திரைக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போகுதோ இந்தியா முழுக்க போகும். எங்கெங்கெல்லாம் அமர்நாத் யாத்திரை போகிறதுக்காண்டி புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்தந்த ஸ்டாப்பில் வந்து ஏறிப்பாங்க. அங்கங்கே ஏறுறவங்க சாமி பிரசாதம், திருவாசகம் புத்தகம்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணா வந்து திருவாசகம் புத்தகத்தை ட்ரெயின்லேயே எல்லாரும் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாரு.
குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அமர்நாத் பயணத்தில் இன்னைக்கு வந்து டே 2. நேற்று வந்து நைட்டு வந்து ட்ரெயின் ஏறணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் ட்ரெயின் வந்து கிராசிங் காண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் மூஞ்சி கூட கிளவுல எந்திரிச்ச உடனே கேமராவில் வந்து விளாக அண்ட் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம வந்து ஜம்மு போய் சேர்ந்துருவோம். அதுபோல் இன்னைக்கு நைட்டு டெல்லி போய் சேர்ந்துருவோம். இது வரைக்கும் டெல்லி வரைக்கும் தான் நம்ம ட்ராவலே பண்ணியிருக்கோம். டெல்லியை தாண்டி அதுக்கப்புறம் வந்து போனதே கிடையாது. டெல்லியை தாண்டி பகலில் போகணும்னு நினச்சேன். டெல்லியை தாண்டி நம்ம இருட்டில் போகிறோம். பகலில் போயிருந்தோம்னா ஒரு வேளை நல்லா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டே போயிருந்துருக்கலாம். பட் இருட்டில் போகிறதுனால பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. பட் டெல்லியில் இறங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். டெல்லியை தாண்டி ட்ரெயின் போகும்போது தான் கொஞ்சம் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்ல. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த அமர்நாத் யாத்திராவுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நாங்கள் ஸ்லீப்பரில் போட்டோம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஜூலை டைம் வந்து மழை காலம். ஸோ ஏசியில் போட்டேன் என்ன, ஸ்லீப்பரில் போட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்லீப்பர்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம் எல்லாருக்கும். ஆனால் வெயில் போட்டு வாட்டி வதக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அண்ணன் நிற்கிறாரு, நடக்கிறாரு, போகிறாரு, குதிக்கிறாரு. உள்ளே இருந்த யாராலையுமே வந்து தாங்கிக்க முடியல வெயில. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரயில் பெட்டி இல்லை, ஒரு தொழிற்சாலை, ஒரு கிடங்கு. இதுக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம் ஒரு நேரம். ஆமாம், சரியான வெக்க. ஒருத்தர் இன்னும் ஒரு படி மேலே போய் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா ஸ்டேஷன்ல, அதை பிடிச்சி பிளாட்ஃபாரத்துலேயே குளிச்சுட்டாரு. லாங்காக ட்ராவல் பண்ணும்போது ஸ்லீப்பரில் மட்டும் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வந்தாலும் சகிச்சுப்பீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்லீப்பரில் போகலாம். குறிப்பு, மற்றவங்க தான் வெயிலில் வாடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் ராம்நாட்டை விடவா ஹீட்டாக இருக்க போது நான் இது எதையுமே கண்டுக்கிறாம நான் பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருந்தேன் ட்ராவலை. இப்படியாக அன்று இரவு கழிந்தது. அடுத்த நாள் காலையில் ஜம்மு கிட்ட இறங்கிட்டோம். காலங்காத்தால் எப்படா விடியும் இருந்துச்சு. ஏன்னா டெல்லியை தாண்டி நான் போனதே கிடையாது. ஜம்முவோடைய ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்து விடிய காலில் விடிஞ்ச உடனே ஓடி வந்து ட்ரெயின் எங்கே நிற்கிதோ அந்த ஸ்டாப்லலாம் இறங்கி பார்த்துட்டு இருந்தேன். இங்கிருந்து தான் நம்ம ரகலைகள்லாம் ஆரம்பிக்க போகுது. நாங்கள் மொத்தம் 8 பேர் சேர்ந்து போனோம். வெங்கடேஷ் அண்ணன், சத்யநாராயணன் அண்ணன், குருசாமி அண்ணன், முகுந்த் அண்ணன், ராம்குமார் அண்ணன், அப்புறம் என்ன இந்த ட்ரிப்புக்குள்ள இழுத்து விட்ட இந்தர் அண்ணன், அப்புறம் நம்ம ஜெனி, நான். இப்போ சொல்கிறேன் பாருங்க அந்த டைலாக. நாங்கள் மொத்தம் 8 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஒரு வழியாக ஜம்மு டவிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஜம்முக்கு வந்துட்டோம். ஜம்முவில் இறங்க போகிறோம். நம்ம டீம் எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. முதல் கால் எடுத்து வைக்க போகிறேன். ஆனால் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணோம்ல, அந்த ரெசிப்டை கொண்டு போய் இங்கே கொடுத்து இங்கே ஒரு கவுண்டரில் வந்து அந்த RFID கார்டு வாங்கணும். ஓகே. அந்த கார்டு வாங்கிட்டோம்னா அடுத்தது வந்து அந்த யாத்திரை நிவாஸ் போய் அங்கே போய் செட்டில் ஆகிருந்தாங்க. அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷனை விட்டு அங்கேருந்து வெளில வந்தோம். இது கிளாக் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைன் அங்கே இருக்குங்க. நாங்கள் இந்த வழியாக போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் மேப்ல பார்த்தா அப்படியே பாகிஸ்தான் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டரே பக்கத்துல தான் இருக்கு. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கிட்ட நம்ம போயிட்டோம். ஏன்னா ஜம்முவே பாகிஸ்தான் பக்கத்துல தானே இருக்கு. அதாவது ஜம்மு டவி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல தான் நம்ம இறங்க போறோம். அங்கதான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான செக்கிங் இருக்கு. உங்களுக்கு இப்ப வீடியோவா பார்க்கல ஒரு ஃப்ளோல எடுத்துக்கங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டமா இருக்கும். நான் எப்படி இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுவேன். இதுதான் அந்த RFID கவுண்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த டிக்கெட்டை வந்து இங்கே கொடுத்து ஒரு கார்டு மாதிரி போட்டு தர்றாங்க. அந்த கார்டு மூலியமாக தான் நம்ம வந்து அமர்நாத்துக்குள்ளே போக முடியும். எங்கே பார்த்தாலும் ஆர்மி போலீஸாக இருக்காங்களா, கொஞ்சம் சையாக இருக்குதோ, எதுவும் ஏன்டா வீடியோ எடுத்தேன்னு வந்து பிடிச்சி பஞ்சாயத்து பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வெட்டி பயிலாக இருக்குமே. நம்ம ஊர் வேற, இங்கே வேற. எங்க இருக்கு இப்போ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து நாம் இங்கே சேஃபாக வந்துட்டோம், உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டில் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த கார்டில் ஒரு நம்பர் போட்டிருக்கும். அந்த நம்பரை போட்டு அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் நம்மளை பற்றி. அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கப்புறம் நீங்கள் இந்திய ராணுவத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அதாவது அமர்நாத் ட்ரெக்கிங்கோடைய ப்ராசஸ் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ராணுவம் மட்டும் இல்லை, ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ் ஃபோர்ஸு, BRO, BSF, அப்புறம் நமக்கு தெரியாத நிறைய கேட்டகரி இருக்குங்க. இங்கே எல்லாரும் வேற வேறமான ட்ரெஸ் கோடில் அவங்கள நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்வைக்கு மொத்தமாக அவங்க வந்து ஆர்மியாகவும் போலீஸாகவும் தான் தெரிவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் அவங்கெல்லாம் வேற வேற அமைப்பை சேர்ந்தவங்க. எல்லாருமே நமக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. கவனிப்புனா அப்படி ஒரு கவனிப்பு. நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். அவ்வளோ பாதுகாப்பாக பயங்கர கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்க. அதுபோக இந்த இடத்துக்கு தேடி வர்ற க்ரௌடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடையும் எவ்வளோ பயங்கரமாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் போக போக பார்ப்பீங்க. இந்த அமர்நாத் ட்ரெக்கிங்கில் பெரிய அரசியலே இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் சொல்லுவேன் நான். அதுபோக இந்த ட்ரெக்கிங்கில் எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது இந்தியா ஃபுல்லாக வெடிக்கும், அங்கங்கே கலவரமாக. அதனால அவ்வளோ சேஃபாக பார்த்துப்பாங்க உங்களை. நாங்கள் இங்கே என்ட்ரி பண்ணதுலேருந்தே ஒரு பெரிய விஐபி மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே வந்து பேஸ் கேம்ப் போகிறதுக்கான வண்டிகள்லாம் நிற்கும். இதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக தான் போகணும். அதாவது யாத்ரா நிவாஸ்னு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வண்டியில் போய் நாங்கள் ஏறிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வாங்கியாச்சு. இந்த ஐடி கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை போட்டு நம்ம அங்கே ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸை இதில் வந்து ஏற்றிடுவாங்களாம். இது எதுக்கு இந்த ஐடி கார்டுனா, நாம் இது எப்போவுமே கழுத்திலே போட்டிருக்கணும் இந்த ட்ரெக்கிங் ஃபுல்லாக. இன்கேஸ் ஏதாவது லேண்ட் ஸ்லைடிங் அல்லது வேறு ஏதாவது ஆபத்து ஏதாவது நடந்து, அதாவது ஏதாவது பேராபத்து நடந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஆரம்பத்திலே அவசரமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம உடம்புக்கோ ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சடலமாக இருக்கும்போது நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த ஐடி கார்டை எடுத்து டக்குன்னு இந்த நம்பரை போட்டு அடிச்சாங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே அங்கே பதிஞ்சோம்னா அது எல்லாமே வந்துடும். ஐடி கார்டு வாங்கிட்டு இப்போ வெளில வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு இடத்துல தங்குவோம். அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதாவது வேனில் ஏறி உட்காந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உள்ளே என்ட்ரி போட்டு இந்த ஐடி கார்டை வாங்கிட்டு யாத்ரா நிவாஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போய் தான் வந்து தங்க போகிறோம். நாங்கள் 9 பேர் அமர்நாத் யாத்திரா செல்கிறோம். அதில் 2 பேர் ராம்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், 2 பேர் சுந்தரபுரம் குறிச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் 4 பேர் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறோம். அமர்நாத் யாத்திரை செல்வதற்கு 5ஆம் தேதி கோவையிலிருந்து ட்ரெயின் ஏறி ஜம்முவில் இப்போ இறங்கி இருக்கிறோம். இப்பொழுது யாத்ரா நிவாஸ் போவதற்காக மினி பஸ்ஸில் காத்து கொண்டிருக்கிறோம். உள்ள நுழைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்ம என்ட்ரிக்குள்ள நுழைஞ்சாச்சு. அங்கிருந்து கிளம்பி யாத்ரா நிவாஸ்னு ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். யாத்ரா நிவாஸ்னா என்னன்னா, யார் யாரெல்லாம் அமர்நாத் ட்ரெக்கிங் வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரு கேம்ப் சைட்ல தங்க வைப்பாங்க. ஃபுல்லா செக் பண்ணி ப்ராப்பர் அவங்ககிட்ட ஐடி கார்டெலாம் இருக்கா அப்படிங்கலாம் செக் பண்ணி தங்க வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில 2 மணிக்கு நம்மளை வந்து பஸ் மூலியமா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு கூட்டு போவாங்க. அதாவது பஹல்கம்ங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. 2 ரூட் இருக்கு அமர்நாத் ட்ரெக்கிங்க்கு. ஒன்று பால்டாயில், இன்னொன்று பஹல்கம். நம்ம போற ரூட் வந்து பஹல்கம். அதை நீங்க அடுத்த பார்ட்ல தெளிவா அதை பத்தி பார்ப்பீங்க. இந்த ஜம்மு காஷ்மீர்ல வந்து நம்ம இப்போ வச்சிருக்கிற சிம் எல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்க இப்போ வச்சிருக்கிற சிம் போஸ்ட்பெய்ட் சிம்னா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். ஆனா நம்ம மெஜாரிட்டியா ப்ரீபெய்டு தான் வச்சிருப்போம். நாங்கெல்லாம் ப்ரீபெய்டு தான் வச்சிருந்தோம். ஸோ அதனால சிம் வந்து அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். நாங்க உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே வெளியில சிம் வச்சிருந்தாங்க. அந்த சிம் எல்லாம் வாங்கி மாத்திக்கிட்டோம். இப்போ ஒரு என்ட்ரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வெளியிலே விட மாட்டாங்க. அவ்வளவுதான். திரும்பி உள்ள வரலாம். ஆனா பயங்கரமான செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உள்ள வர மாதிரி ஆயிடும். இந்த இடத்த மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வழியாக எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பயங்கரமான ராணுவ பாதுகாப்பாக இருக்கும். கச்சன்னு நிறைய பேர் யாத்ராக்கு வந்தவங்க இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்த பற்றி டீட்டெயிலாக நம்ம டிக்கெட் புக்கிங் வீடியோ லாஸ்ட்டாக ஒன்று போடுவேன். அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த என்ட்ரிக்குள்ளே போனால் என்ட்ரி போயிட்டு திரும்பி வெளில வர முடியாது. வரலாம். அவனுக்கு இதெல்லாம் நீ தூக்கிட்டு வந்து திருப்பி எல்லாத்தையும் திரும்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வரணும். ஓகே ஓகே. அவ்வளோதான். இங்கேருந்து தொடங்குது அமர்நாத் பயணம். என்ட்ரிக்குள்ளே நுழைய போகிறோம். நுழைஞ்சிட்டோம்னா அமர்நாத். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கம்ப்ளீட்டட் என்ட்ரி. அதாவது என்ட்ரி வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். ராஜ மரியாதையோட வரவேற்கிற மாதிரி. இங்கிட்ட அங்கிட்டும் ஆர்மியாக இருக்காங்க. துப்பாக்கி கைமா நம்மளை வரவேற்கிறாங்க. ஃபுல் செக்கப்பு. பக்கத்துலேயே பாகிஸ்தான் வேறு இருக்கா. அதனால இங்கே பாருங்க, பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. பல போராட்டத்துக்கு பின்னாடி சேஃபாக நாங்கள் யாத்ரா நிவாஸ்குள்ளே வந்துட்டோம். அங்கே ஹப்பாடா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலைல 2 மணிக்கு எந்திரிக்கணும் இல்லையா, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் நண்பர்களே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்னுடைய கோப்ரோவில் தான் நான் ரெக்கார்டே பண்ணுவேன். கோப்ரோக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சிருப்பேன் கையில் பிடிக்கிறதுக்கு. அது உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. என்கிட்ட வேற ஸ்டிக்கெல்லாம் இருக்கு. பட் ஆனால் இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் ஸ்பேர் எதுவும் இல்லை. யாத்ரா நிவாஸ்குள்ள ஒரு தடவை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா திரும்பி வெளியில் போயிட்டு உள்ளே வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பல செக்கிங் எல்லாம்
எல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே விடுவாங்க. அதுபோக அவங்களுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஆர்மி போலீஸ்ன்னு இருப்பாங்க கதை கதைன்னு. உங்களை சேஃபாக பார்த்துக்கணுங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் உங்களை வெளிலையும் விட மாட்டாங்க. இது ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா. சும்மா சும்மா காரணம் சொல்லி நம்ம வெளில போக முடியாது. ஆனால் நான் வந்ததே வீடியோ எடுக்க தான் நண்பர்களே. அமர்நாத்தை ஒரு அழகான ஒரு vlog-ஆ வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சும்மா வர்றதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன். சரி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? எப்படியாவது சேஃபாக வெளில போயிட்டு திரும்பி உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். வேகமாக ஓடி வெளில வந்தேன். பட் அதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. வெளில வந்தால் எனக்குன்னு ஒரு கடைக்காரனை கிடைச்சாரு. அவர்கிட்ட ஃபெவிகம் எல்லாம் வாங்கி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணோம். அவரும் வாங்கி ஒட்டெல்லாம் ட்ரை பண்ணாரு. பட் கடைசியாக அவர் எனக்கு சொன்ன வார்த்தை, ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு விஷயமுமே வந்து அதாவது என்னடா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சேன். கோப்ரோ ஸ்டிக்கை உடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சிட்டேன்னா கையில் வச்சுருந்தேன், தவறி விழுந்துருச்சு கீழே. இப்போ அடுத்து நாளைக்கு கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதாவது மலைப்பகுதியை நெருங்கி கூட்டு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா என்னால் வந்து அங்கே இந்த ஸ்டிக்கு எதுவுமே வந்து ஒட்ட வச்சு கிடைக்காது. ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த ஃபெவிகம் கிடைக்காது. பட் ஆனால் வேகமாக ஓடி வந்துட்டு நாளைக்கு அங்கே கூட்டு போகிறாங்க. அங்கே இனிமேல் கடை கிடைக்காது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன், அமர்நாத் யாத்ரா அந்த யாத்ரா நிவாஸில் அவ்வளோ செக் பண்ணி காலைல உள்ளே போனோம் இல்லையா, இப்போ வெளியில் வந்துட்டேன் நான். ஏன்னா இப்போ எனக்கு அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்ட வச்சுட்டு உள்ளே போனால் தான் என்னால் வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியும். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிவனை சும்மா பார்த்தா போதும்னு சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சிரிக்கிறேன், என்னைய பார்த்தே கேட்க வேண்டியதாக இருக்குது. சிரிக்கிறடி அப்படி கட்டுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேரமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆக்சுவலாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டினார். ஆனால் இந்த வெயிட் தாங்க மாட்டேங்குது. இந்த உடஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா, வெயிட்டு தாங்க மாட்டேங்குது. அது அப்படியே கல்டு வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அமர்நாத்தை நம்ம உடஞ்ச கேமராவோட தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ நினச்சி வந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமர்நாத் vlog எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கூகுள் மேப்பில் பக்கத்தில் ஏதாவது மொபைல் ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு மொபைல் ஷாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்துச்சு. பட் ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு. செம்ம வேகமாக ஓடி போய் அந்த கடையை அடைக்கிறதுக்குள்ள அந்த நண்பரை பிடிச்சிட்டேன். அவர் கடையில் ஒரு மொக்க ஸ்டிக் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து எனக்கு இந்த vlog உதவியாக இருக்கும். எதுவுமே இல்லாததுக்கு சின்னதாவது ஏதாவது கிடைச்சா போதும் இல்லையா, அதை வச்சு கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. அதை வாங்கி வேகமாக ஓடி வந்து என்ட்ரியில் பயங்கரமாக கெஞ்ச வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து நான் போகும்போது பார்த்தாரு, ஒரே ஒரு ஆர்மிக்காரரு. எங்கே போகிறேன்னு கேட்டார். ஸ்டிக் உடஞ்சிருச்சு, நான் யூடியூபர் அப்படிலாம் சொன்னேன். அவருக்கு நான் சொன்னது புரிஞ்சான்னு தெரியல, ஆனால் ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கடவுள் மாதிரி நல்ல மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தனால இந்த அமர்நாத் vlog நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி நீ உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லி அதே ஆள் அங்கே வெளில போகும்போது பார்த்தவர் இருந்தனால என்ன திருப்பி உள்ளே விட்டாங்க. இது ஒன்று தான் பிரச்சனைன்னு இல்லை, பர்சனலாக நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் வீடியோவில் காட்டிக்கிறது கிடையாது. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த மாதிரி ட்ராவலுக்கு வரும்போது அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குது. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி சிரிச்ச முகத்தோடு உங்களுக்காண்டி வீடியோ பண்ணுறேன். உள்ளே வந்து அப்பாடான்னு படுத்த உடனே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா 2 மணி ஆயிடுச்சு. அதோட மறுபடியும் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி வந்துட்டேன் நண்பர்களே. உள்ளே வந்தாச்சு. பல என்ட்ரிகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி இந்த நாள் இதை விட மோசமாக மாறும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மாறிச்சு. அதை பழைய நிலைமைக்கு சாஃப்டாக கொண்டு வந்துட்டேன். பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டேன், எந்த ப்ராப்ளம் இல்லாமல். போய் அப்பாடான்னு படுக்கணும், நிம்மதியாக படுக்கணும். படுத்துட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்கணும். நாங்கள் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 2 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு பஹல்கமுக்கு போகிற பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. பஸ்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்க, P14 P16 அப்படின்னு. நம்ம பஸ்ஸோடைய நம்பர் P14. நம்ம பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஏறி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அதாவது நேற்று வந்து ஐயோ அந்த பேர் என்ன மூலம் மறந்து போச்சு. இந்த இடத்துக்கு பேர் வைஷ்ணவி தேவி இல்லை இந்த பேர் வந்து யாத்ரா நிவாஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போய் தான் வந்து தங்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம நேற்று வந்து தங்கின இடத்துல இருக்கோம். நேற்று எங்கே தங்கினோமோ அங்கே தான் இருக்கோம். வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. ஸோ நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தேன். சரியான மழைங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக மழை போட்டு பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்களா பஸ் ஏறிட்டு இருக்காங்க. எல்லாரும் பஸ் ஏறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பஸ்ஸை வந்து பிரித்து வச்சுட்டாங்க. P1 P2 P3 பால்டாயில் பஹல்கம் அப்படின்னு 2 ரூட் இருக்குது அமர்நாத் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பால்டாயில் ரூட் வழியாக போகிறவங்க பாய் ஆல் த பெஸ்ட் பாய். ஓகே தேங்க்யூ.
அதாவது அமர்நாத் ட்ரெக்கிங் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து பால்டாயில், இன்னொன்று வந்து பஹல்காம். நான் இப்படி தான் லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படியே போனால் பஸ்ஸை விட்டுருவோம். வாங்க போகிற வழியில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஃபுல்லாக வந்து ஆர்மி வந்து பயங்கர துணையாக இருக்குங்க. ஆர்மி தான் பயங்கர ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இந்த இப்போ ஒருத்தர் வர பாருங்கள். அதாவது செகண்டுக்கு செகண்ட் ஆர்மி இங்கே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஆர்மி நின்றுக்கிட்டு இருக்காங்க ரோட்டோரத்தில். நின்றுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பாகிஸ்தான். இப்போ நம்ம இருக்கிறது ஜம்முக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு ஜம்மு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஜம்முவை அவங்க எடுக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரைக்கு வர்றவங்களெல்லாம் வந்து கடத்திட்டு போய் சில பேரை சுட்டு கொன்னதெல்லாம் வந்து வரலாறு இருக்குது. ஸோ அதனால் ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளை இராணுவம் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, வழிமொழிகிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இராணுவம் இந்த சைடும் அந்த சைடும் நம்மளை இராணுவம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணி அது இருக்கிற சேஃபான பாதையில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஜம்மு காஷ்மீர் எல்லாமே இராணுவம் ஏரியா. ஃபுல்லாக போலீஸு, இராணுவம் அப்படின்னு நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா எல்லை பாதுகாப்பு தான். எல்லை பாதுகாப்பு, அப்புறம் இங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கிறது தான் வேலையை. நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. வண்டிகள் 100 வண்டிகளுக்கு மேலே லைனாக போயிட்டுருக்குறோம். இதில் வந்து மலை பிரதேசம், மிலிட்ரி பாதுகாப்போடு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். எந்த இது இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியாக மிலிட்ரி சப்போர்ட்டு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் போகிற மழைப்பாதைகளும் இப்போ வந்து சீரமைக்கப்பட்டு நல்லபடியாக இருக்குது. எந்த விதமான தொந்தரவுகளும் கிடையாது. எதுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்புனே? இந்த அளவுக்கு ஆர்மி அதாவது வந்து எதுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு? ஒரு சிவனை வழிபட போகிறோம் அப்படிங்கிறது வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய பார்டரில் இருக்கிறது. இப்போ வந்து அவங்களால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டியது இவ்வளோ பாதுகாப்பு. ஓகே. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? இங்கே வந்து ஃபயரிங் நடந்திருக்குது. Third terrorist Yawar, who is also a local, has also been recovered from the encounter site. And the fourth terrorist, in fact, has been caught live in an injured... ஆமாம் நண்பர்களே, இந்த அமர்நாத் ட்ரெக்கிங் போகிற யாத்திரைகள் நிறைய பேர் தீவிரவாதிகளால் நிறைய துன்புட்ருக்காங்க. எப்போ வேணாலும் இந்த இடத்துல தீவிரவாத அட்டாக் நடக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஃபுல் செக்யூரிட்டி. ஏன்னா இந்த இடமே வந்து பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீமில் சில பேர் தான் சில அரசியல் காரணங்களால், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற சில இந்துக்கள் மேலே இருக்கிற வெறுப்பால் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுறாங்க. அதில் அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த தாக்குதல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நடந்த அட்டாக் வந்து 2017 நடந்துச்சு. அந்த ஒரு தடவை மட்டும் தான் நடந்துச்சுன்னு இல்லை நண்பர்களே, 5 தடவைக்கு மேலே அட்டாக் நடந்திருக்கு. 2000, 2001, 2002, 2006, அதுக்கப்புறம் 2017. 2000 எல்இடி டெரரிஸ்ட்னு ஒரு கும்பல், நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இல்லையா, பஹல்கம்னு ஒரு இடத்துல போய் தங்க போறோம் இல்லையா, அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்படி தாக்குதல் நடத்தினதுல 32 பேர் இறந்துட்டாங்க, 60 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த 32 பேர் செத்து போனாங்கல்ல, அதுல 21 பேர் வந்து இந்துக்கள், இந்த அமர்நாத் யாத்திரை வந்தவங்க. மீதி 7 பேர் யாருன்னா இந்த முஸ்லிம்ஸ், அப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள். முஸ்லிம்ஸ் ஏன் இறந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அமர்நாத் யாத்திரைக்கு நமக்கு பெரிய உதவியா இருக்கிறதே முஸ்லீம் மக்கள் தான். அதாவது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த லோக்கல் முஸ்லீம் மக்கள் தான் நமக்கு வந்து அமர்நாத் யாத்திராக்கு வழியை அனுப்பிச்சு வைப்பாங்க. அது நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. அவங்க தான் வந்து குதிரை ஓட்டுறது, கேம்புகள் போடுறது, நமக்கு கடைகள்லாம் வச்சு நமக்கு வந்து பொருட்கள் வந்து நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுக்கறது, உணவுல இருந்து எல்லாமே பரிமாறுறதே அவங்க தான். அதாவது இந்துக்களும் பண்றாங்க, இஸ்லாமிய நண்பர்களும் நிறைய பேர் நமக்கு உதவி பண்றாங்க சிவனை நம்ம பாக்குறதுக்கு. அது அடுத்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். 2001 பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி அமர்நாத்துக்கு போற வழியில ஷேஷ்நாக்னு ஒரு இடத்துல தங்குவோம். அந்த இடம் வரும்போது இந்த போர்ஷன் ஞாபகப்படுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. அங்க பக்தர்கள் வந்து தங்கி அடுத்த நாள் காலைல ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகும்போது தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணதுல 13 பேர் இறந்துட்டாங்க, 15 பேருக்கு பயங்கர காயம். அப்படியே 2002ல 11 பேர் இறந்துட்டாங்க. 2006ல பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது தீவிரவாதிகள் வந்து பஸ் மேல குண்டுகள் வீசி அதுல 5 பேருக்கு பயங்கரமா காயமாயிடுச்சு. நாம இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே ஆபத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நடக்காத வரைக்கும் நல்லதுதான். லாஸ்டா 2017ல தான் தாக்குதல் நடந்திருக்கு, அதுல 8 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கர செக்யூரிட்டி. ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு இந்திய ராணுவத்துக்கு லைட்டா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அமர்நாத்துக்கு யாத்திரைக்கு வந்தவங்க எல்லாரையும் சேஃபா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இது வரைக்கும் வேற எதுவும் நடக்கல, நம்ம போகும்போது எதுவும் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கையோட தான் போயிட்டு இருக்கோம். ஆர்மி ஜீப் ஒன்று நம்மளை வழி நடத்தி போயிட்டு இருக்கு. பின்னாடி பஸ்ஸஸ் நம்மள மாதிரி இப்போ வர்ற மாதிரியே சின்ன சின்ன பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பஸ்ஸில் நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு ஆர்மி ஜீப்பு, அதுக்கப்புறம் 10 பஸ்ஸுக்கு ஒரு ஜீப்பு, இப்படி நன்னொன்றில் கரெக்டாக வழி பார்த்து அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்காங்க.
சாப்பிட்றதுக்காண்டி நம்மளை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இது எந்த இடம்னே தெரியல. 10 நிமிஷம் தான் டைமு. அந்த பின்னாடி நிற்கிறீங்க பாருங்க பஸ், 10 நிமிஷம் தான் டைமு, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு இருக்கோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்லான் இருக்கோம். பயா வாட் இஃப் வி மிஸ் கீ வி வில் டேக் எக்ஸ்ட்ரா. குட் குட். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஒரு வேளை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் கைரேகை வச்சுட்டு, நீங்கள் கைரேகை வச்சோடனே உங்கள் இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, அதை வச்சு புதுசாக ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி புது கீ ஒன்று உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குல்ல, அங்கங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாமே பயங்கரமான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், சரி கூட்டம். இங்கே பாருங்கள், வேறு பேட்ச்லேருந்து வந்தவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பாகிஸ்தான் பார்டராக இருக்கிறனால பாதுகாப்பு இடைஞ்சல்கள் நிறையா வரும். மழை வந்தால் பாறை உருளும், மணல் வரும், பாறை வெடிக்கும், வெயில் ரொம்ப அடிச்சதுன்னா பனிப்பாறை வெடிக்கும். அதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஆர்மி நம்மளுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நம்ம போய் வரணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வண்டி. அதாவது புது இடத்துல இருக்கோம். இங்கே வந்து எல்லாம் புது மக்கள், எல்லோரும் அமர்நாத் யாத்திராவுக்கு வந்தவங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அழகான சூரிய ஒளி எங்கள் ஃபேஸில் பட, அது போக வந்து எந்த இடம்னே தெரியாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அதுவுமே ஒரு வகையில் சந்தோஷம்தான். எங்கள் வண்டி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்குது. அந்த வண்டிலாம் எடுத்த பிறகு தான் எங்கள் வண்டி எடுக்க முடியும். இங்கே அங்கங்கே ராணுவம் நிற்கிறாங்க, அங்கங்கே ராணுவம் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் அவங்களெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அவங்ககிட்ட போயிட்டு நான் அதாவது வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பயமாக இருந்துச்சு. வெடுக்குன்னு ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளும் பெரிய என்ன செலிபிரிட்டிலாம் கிடையாது. வெடுக்குன்னு ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும். அதனால் சரி வேணாம்னு சொல்லி வீடியோலாம் எடுக்க போல. இந்த இடத்த நான் லொக்கேஷன் போடுறேன், கரெக்டாக இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் போடுறேன். எல்லா டைமும் இப்படி இருக்காது. இந்த 40 நாள் வந்து அமர்நாத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமிங் மட்டும் இந்த இடம் அப்படி கச்ச கச்சன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து செனாப் ரிவருக்கு பக்கத்தில் ஒட்டியே ஜம்முலேருந்து காஷ்மீருக்குள்ள நடந்து போயிட்டுருக்கோம். அற்புதமாக இருக்குது ரோடு, பயங்கர டேஞ்சராகவும் இருக்குது. அதே நேரத்தில் நல்லா பாதுகாப்போடு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே. ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் போயிட்டுருக்கோம். 100 மீட்டருக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் யாராவது ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க துப்பாக்கியோட கையில். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு, பயங்கர ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ வேகமாக தெரியுது. அதே வந்து நம்ம ஒரு வேளை இன்கேஸ் அதுக்குள்ளே விழுந்துட்டோம்னு வச்சுக்கலாம், சுரட்டி அடிச்சுட்டு இழுத்துட்டு போகும் போல், அந்தளவுக்கு சரியான வேகம். கொஞ்சம் நடுவில் 1-2 பேர் லோக்கல் பீப்புள் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அமர்நாத் யாத்திரா தனியாக போகிறவங்கன்னு நினைக்கிறேன். சில கார்ஸ் வந்து தனியாக தெரியுது, அவங்க இந்த லோக்கல் ஏரியாவை போகிறவங்கன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து நமக்காகவே கிளியர் பண்ண மாதிரி இருக்குது. நமக்காகவே கிளியர் பண்ணியிருக்காங்க, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி 2வது நாள். இந்த ஒரு நாள் ஃபுல்லாமே நம்ம இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம யாத்ரா நிவாஸ்லேருந்து பஹல்காம் வரைக்கும் போகிறோம். இது ரொம்ப தூரம். இந்த தூரத்தை நம்ம பஸ்லேயே கூப்பிட்டு போவாங்க. போகிற வழியெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஆர்மி, பின்னாடி ஆர்மி, சைடில் அங்கங்கே ஆர்மி, 10 மீட்டருக்கு ஒரு தடவை ஆர்மி. நம்மளை ராஜ மரியாதையோட கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் பஸ்ஸை விட்டுலாம் இறங்கக்கூடாது. ஆர்மி சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா முடிஞ்சு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படியே. இப்போ முன்னாடி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்கல்ல, அது வந்து காலையில் சாப்பாடு. கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்களுக்கு வந்து மத்தியான சாப்பாட்டுக்காண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நம்மளை சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம வண்டியை போய் செக் பண்ணுறாங்க. மோப்பன் நாய்கள் வச்சு, அப்புறம் பாம்ப் ஸ்குவாட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டிவைஸை வச்சு வண்டியில் லக்கேஜ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு வர்றாங்க. நாங்கள் சாப்பிட போயிட்டு வர்ற கேப்பில் எங்கே நிற்கிறேன் போயிரு, என்னைய பிடிச்சி விழுத்துக்கு போட்டுறப்பறேன். கொஞ்ச நேரத்தை நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் நிற்க உடனே பக்கட ஆயிடுச்சுங்க. அப்புறம் பிடிச்சி வாக்கில இறங்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் செக்கிங்கா எல்லாரும் இறங்கி நடக்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் இறங்கி நடந்துட்டு இருக்காங்க. நம்ம வண்டி பின்னாடி நிற்கிதுங்க, பின்னாடி நின்றுட்டு இருக்கு. அதாவது வண்டியை மட்டும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ சொன்னாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க. क्या 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 he is telling क्या भोजपुरी भोजपुरी भोजपुरी. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க.
அண்டு செக்கிங் வண்டி மட்டும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளை கிடையாது நினைக்கிறேன். ராணுவ எல்லை பகுதியில், அதாவது ராணுவத்துடைய அணிவகுப்பில், அவங்களுடைய பாதுகாப்பில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வண்டிங்க, அதுவும் ஃபுல்லாக ராணுவ வண்டிங்க தான். அவங்க வந்து இதை செக்கிங்காக இறங்கி நடக்க விட்டாங்க. எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் தெரில, ஆனால் எல்லாரையும் கூட்டமாக நடக்க விட்டாங்க. நாங்களும் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் வண்டி வந்து பின்னாடி நிற்கிது. இப்போ என்னென்னா நாங்கள் போயிட்டு எங்கள் செக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும். ஆக்சுவலாக எங்களுக்கு செக்கிங்கா இல்லை வண்டிக்கு செக்கிங்கான்னு தெரிலங்க. நான் எங்களெல்லாம் ஃபுல்லாக பற்றி விட்டுட்டு வண்டியை மட்டும் செக் பண்ணுறாங்களா இல்லை வந்து எங்களை மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றுறாங்களா என்னன்னு தெரியல. பட் போவோம். ஆனால் என்ன, எங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து பேக் எல்லாம் எல்லாமே வந்து வண்டியில் தான் இருக்குது. சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே ஒரு குழப்பத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த இடத்துல மட்டும் என்ன ஒரு விஷயம்னா, ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்க, வண்டி நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த வண்டியில் வந்து ஏறுங்க அப்படிமா சொன்னாங்க. நம்ம வண்டி நம்பரும் ஞாபகம் வைக்கல, எதுவும் இது பண்ணல. 2 ஃபோட்டோ எடுத்தேன். ஆர்மி வண்டி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு, பார்த்த உடனே ஆசையாக போயிடுச்சு. அதோட 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்குன்னு. எல்லாமே அமர்நாத் யாத்திரா தான். ஆனால் என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்க்கு நான் போனதே இல்லை. பயங்கர செக்கிங், பயங்கர ப்ரிப்பேர்டாக, அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும். சின்னதாக யாருக்கா சந்தேகப்பட்டால் கூட ஷூட் பண்ணி நம்மளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர மோசமான, பயங்கர ஒரு இவ்வளோ ப்ரிப்பேர்டாக நான் வந்து ஒரு ட்ரெக்கிங் போனதே கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறது காஷ்மீரில் இருக்கேன். ஆனால் வெயில் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு. குளிரும் நினச்சேன், சொட்டர்லாம் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன், ஃபுல்லாக போத்திக்கிட்டு தான் இருப்போம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து வெயில் செம்ம வெயில். ரகரகமாக ஸ்வீட்டு, சப்பாத்தி, பூரி எல்லாமே இருக்கும். அவங்கவுங்க வந்து ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு நிறைய பேர் நிறைய ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருப்பாங்க. எதுவுமே காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் போய் நின்று என்ன வேணால் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு கெஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க கெஞ்சுவாங்க. அந்த மாதிரி கவனிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும், எல்லா கேம்ப்லையும். வேற எந்த ஹோட்டல்லாம் நம்ம போய் சாப்பிட தேவையில்லை, இவங்க கேம்ப்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு நல்லா வாங்கி சாப்பிட்றாதீங்க நண்பர்களே. நான் அந்த தப்பை தான் பண்ணேன். அடுத்தடுத்து போக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு. ஒரு வழியாக அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி பஸ்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு 10 நிமிஷம் பிரேக் தான், ரொம்ப நேரம்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம திரும்பி பஸ்ஸுக்கு வந்துடணும், இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வேணும்னே விட்டுட்டு போக மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆர்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணி பஸ் நம்பர் சொல்லி அந்த பஸ்ஸை திரும்பி வந்து அது எல்லாருக்கும் சிரமம். அதனால 10 நிமிஷத்தில் நம்ம வந்து திரும்பி பஸ்ஸில் ஏறிடணும். அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்றதுனா போகிற போக்கில் அப்படியே அள்ளி வாயில் போட்டுக்கிறதா. அது வந்து இப்போ பஸ் நின்றுட்டு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம பஸ் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால வேகமாக ஓடிட்டு இருக்கோம். நாம் போயிட்டுருக்கிற இந்த பாதையில், அதாவது இந்த பஸ் பயணத்தில் போகிற வழியில் 2 தடவை பெரிய டனல் வரும். ஒன்று 9 கிலோமீட்டர், இன்னொன்று 13 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அந்த 2 டனலுமே வந்து பயங்கரமாக இருக்கும். இந்தியாவுடைய 3வது பெரிய டனல்னா இந்த டனல் தான். ரொம்ப நேரம் டனல்லே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். பயங்கரமாக இருக்கும் டனலுக்குள்ளே போகும்போது. காஷ்மீருக்குள்ள வந்துட்டோம். என்ன ஃப்ளாட் ஏரியாவாக போயிட்டு இருக்குது. ஆமாம் தம்பி, இங்கே பாதி அட்டாக் வந்து பாதி நாள் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டாக தான் இருந்துருக்கு இந்த ஏரியா. ஆமாம். ஆனால் இப்போ தெரியல, அழகாக இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அழகாக இருக்குது. அழகு இருக்கிறது தான் ஆபத்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம ரத்த பூமியில் இருக்கோம் அண்ணன் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஆனால் எனக்கு பார்த்தா அப்படிலாம் தெரிலங்க. ரொம்ப அழகாக அமைதியான ஒரு கிராமமாக இருக்குது. இதை போய் ஏன் அப்படி சொல்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நியூஸ்லலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீநகருக்குள்ளே நடந்துட்டோம். இப்போ செகண்ட் நடந்துருந்தா பார்டரான் ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆமாம், வெல்கம் டு ஸ்ரீநகர். ஒரு பார்டர் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வரும்போது அந்த ஸ்ரீநகர் பார்டரில் பூந்து வரலாம். இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஃபைனலி இந்த ரொம்ப தூரம் ட்ராவலில் நாங்கள் 2வது நாள் ஈவினிங் பஹல்காம் போய் சேர்ந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது நண்பர்களே. ஆனால் ட்ராவல் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது அடுத்த பாட்டில் தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நாம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரெக் பண்ணி போனோம். பார்ட் 2 இன்னும் பயங்கரமாக இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி 4 நாளில் அந்த பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ சீக்கிரமே அந்த வீடியோவில் சந்திப்போம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வரட்டும் நண்பர்களே. சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண போகிறோம். அது என்ன இடங்கிறது சொல்கிறேன். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான நடங்க. இல்லாட்டி வெக்கம், மானம், சூடு, சரணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு குதிரையை எடுத்துருக்கு.